ஒரு பக்கம் ராவணன் வந்து ஆதி குணசேகரனோட வாரிசான தர்ஷனை வந்து கண்டிப்பா வந்து இந்த ஒரு பிரச்சனையில சிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா வந்து பிளான்லாம் வந்து பண்ணி தான் வந்து அன்புக்கரசியையும் அவனையும் வந்து திருச்சிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வந்து அனுப்பி வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம ஸோ ஒரு 3 hours அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லி அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இருந்தாலுமே வந்து அந்த கம்பெனி எம்டியோ அதுக்கு ராவணன் பாத்தீங்கன்னா சொன்னதை கேட்டுட்டு பயங்கரமா பிளான் பண்ணி அடுத்த நாள் காலையில வரைக்கும் இதை இழுத்துட்டு போகணும், அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்சது சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராவணன் வந்து ஒரு தரமான பிளான் வந்து போட்டுட்டு அந்த எம்டிக்கும் வந்து சொல்லிடுறாரு. அவருமே அப்படியே அதை வந்து ஃபாலோ பண்ணிடுறாரு. இதனால வேற வழியே கிடையாது, நம்ம நைட் வந்து ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்புக்கரசி வந்து சொல்லிடுறாங்க. சரி நம்ம இந்த விஷயத்த வந்து அப்போ வீட்டுல சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தர்ஷன் வந்து உடனே வீட்டுக்கு அம்மாக்கு வந்து கால் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து பார்கவி வந்து போன் எடுக்கிறாங்க. அம்மா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா தூங்கியிருக்காங்க, நீ சொல்லு உனக்கு எப்படி கான்ஃபரன்ஸ் போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்கவி கேக்குறாங்க. எல்லாமே நல்லா போச்சு, நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல இங்க வந்து கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருந்தோம் இல்லையா, நாளைக்கு காலையில வந்து ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களோட ப்ராஜெக்ட்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணிட்டு அதை முடிச்சுட்டு காலையில தான் நான் வர்ற மாதிரி இருக்கும். அதான் அம்மா கிட்ட இதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தர்ஷன் வந்து தயங்கி தயங்கி பாத்தீங்கன்னா பார்கவி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்கவி இதை கேட்டுட்டு பரவாயில்ல, நீ வந்து உன்னோட ப்ராஜெக்ட் என்னவா இருந்தாலும் சரி, அதை நீ வேணா நல்லபடியா பார்த்தாலே எங்களுக்கு வந்து போதும். அம்மா கிட்ட இந்த விஷயத்தையும் வீட்டுல கிட்டையும் நான் வந்து இதை வந்து சொல்லிக்கிறேன், நீ நல்லபடியா உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்கவி சொல்லிடுறாங்க. சரி ஓகே நான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தர்ஷன் வந்து சொல்லிட்டு காலையும் வந்து கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் அன்புக்கரசிக்கு பாத்தீங்கன்னா எதுக்காக தர்ஷன் வந்து இப்படி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியல. யார்கிட்ட பேசுற தர்ஷன் அப்படின்னு கேட்டுட்டு பார்கவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக நீங்க வந்து 2 பேருமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இல்லை நாங்கள் வந்து யூஸ்வலாகவே இப்படி தான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலேருந்து பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவளுக்கும் இன்னும் சரியாக செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி ஸோ தன்னோட பர்சனல் எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனாலுமே அன்புக்கரசி வந்து உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது, நம்ம 2 பேருமே வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்புக்கரசி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனியூனாக தான் வந்து பேசிகிட்டே வந்து இருக்காங்க. ஆனால் இதை வச்சு தான் வந்து ராவணன் ஒரு பிளானை வந்து பண்ண போறாரு. அதாவது பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் அவங்க 2 பேருமே வந்து ஸ்டே பண்ண போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம 2 பேருக்குமே எதுக்கு வந்து தனித்தனி ரூம் அப்படிங்கிற மாதிரி சிங்கிள் ரூம் மட்டும்தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அங்கேயே தான் வந்து 2 பேருமே வந்து உட்காந்துக்கிட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேசிக்கிட்டே அப்படியே 2 பேருமே வந்து கொஞ்சம் வந்து ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து தான் என்ன பண்றோம் அப்படிங்கிறது கூட வந்து தெரியாத அளவுக்கு 2 பேருமே வந்து இருந்துருவாங்க. அதனால 2 பேருமே வந்து ஒன்னா தூங்கியிருப்பாங்க. அந்த விஷயத்த அப்படியே வந்து போட்டோ எடுத்து தான் பார்கவிக்கே வந்து அனுப்ப போறாங்க. ஸோ நிச்சயமா இந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் பார்கவியோட ரியாக்ஷன் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. அண்ட் ராவணன் தான் பிளான் பண்ண மாதிரியே வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு உடனே வந்து பார்கவியோட செல்லுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்றாரு. இந்த நேரத்துல பார்கவிக்கு வந்து மெசேஜ் வருது, அதாவது அவங்க போட்டோ எடுத்த அந்த நைட் டைம்லயே பாத்தீங்கன்னா உடனே பார்கவிக்கு வந்து அனுப்பிடுறாங்க. இதுக்கு மேல நம்ம இது விட்டு வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த ராவணன் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அந்த போட்டோவை பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா பார்கவி பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்ன இது, தர்ஷன் கூட வந்து இவ இருக்கிற மாதிரி வந்து வந்திருக்கே, இவ வேலைக்கு போனான்னு சொல்லிட்டு தானே வந்து போனா, எப்படி இவ கூட வந்து அதுவும் ஒரே ரூம்ல 2 பேரும் ஒன்னா தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த பார்த்தோன்னே பார்கவி பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து அழுகவும் வந்து வந்துருது. ஸோ இதனால பாத்தீங்கன்னா வீட்டுல பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்பவே பெருசா வந்து வெடிக்கவே போகுது. அது மட்டும் இல்லாம அவங்க இதை பார்த்துக்கிட்டே நின்றுகிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா அழுகவும் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருவேளை தர்ஷன் வந்து நம்மள ஏமாத்திடுறான் போல இருக்கு, நம்ம தான் வந்து தர்ஷன் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து தனக்குள்ள வர்றதுனால உடனே அழுக ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இந்த நேரம் பார்த்து கரெக்டா வந்து தர்ஷினி பார்த்தீங்கன்னா பார்கவி அழுகிறத வந்து பார்த்துடுறாங்க. ஹே பார்கவி என்னாச்சு, எதுக்காக இப்படி வந்து அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது தான் போன்ல இருந்த அந்த போட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷினி கிட்ட வந்து காட்டும் போது அதை பார்த்து தர்ஷினிக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. என்ன இது, தர்ஷன் வந்து இப்படி அன்புக்கரசி கூட போயிட்டு வந்து தூங்கிக்கிட்டு இருக்கானே, அச்சுச்சோ இந்த விஷயம் வெளியில தெரிஞ்ச என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு ரொம்பவே பாத்தீங்கன்னா வந்து அவங்க அப்படியே பதறி அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பார்கவி இங்க ரொம்ப வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. தர்ஷன் என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம அவ கூட தான் வந்து போயிருக்கான், வேலைக்கு போனான்னு சொல்லிட்டு தானே வந்து போனா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்கவி வந்து சொல்லிக்கிட்டே வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் எல்லாமே வந்து சவுண்டு கேட்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு ஈஸ்வரி, அதுக்கப்புறம் நந்தினி, ரேணுகா, அதுக்கப்புறம் கதிர் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துடுறாங்க.
பார்கவி ரொம்பவே வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பார்கவி, என்னம்மா, எதுக்கு இப்படி நீ அழுதுகிட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸ்வரி கேட்குறாங்க. ஸோ எதுவுமே சொல்லாம அப்படியே அவள் அழுதுகிட்டே தான் இருக்கா. அதே மாதிரி ரேணுகா நந்தினி, ஏப்ல நீ ஏன் அழுகிற அப்படிங்கிறது சொன்னாதானே வந்து தெரியும். இந்த நேரத்துல திடீர்னு ஏன் அழுகிற, உங்க அம்மா அப்பாவை நினைச்சு அழுகிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்குறாங்க. உடனே பாத்தீங்கன்னா தர்ஷினி வந்து இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வேற என்ன, எதுக்காக இந்த நேரத்துல போயிட்டு இப்படி வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும், என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் வந்து, அம்மா உங்க பையன் தர்ஷன் என்னை ஏமாத்திட்டாமா, நான் தான் அவனை வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் ரொம்ப நல்லவன், அவன் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவன் அப்படி கிடையாது அப்படிங்கிறத என்கிட்ட நிரூபிச்சுனா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை வந்து காமிக்கிற எல்லார் முன்னாடியும். ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. தர்ஷனா இப்படி ஒரு காரியத்தை வந்து பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரிக்கு லைட்டா ஒரு பக்கம் இடிக்குது. தர்ஷன் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பண்ற ஆளு கிடையாது. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு சதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரி புரிஞ்சுக்கிறாங்க. சோ அதனால ஈஸ்வரி ரொம்பவே அமைதியா தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுவுமே வந்து பேசாம. நிச்சயமா வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்க போகுது. அண்ட் இதை எப்படி தர்ஷன் வந்து எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இப்பதான் பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது நிச்சயமா பெரிய பிரச்சனையா தான் வந்து இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜனனி வந்து விடாம வந்து என்னோட போராட்டத்தை நான் தொடரதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கோர்ட்ல வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டும் வந்து போயிடுறாங்க. இது ரெண்டு பிரச்சனைக்கும் இடையில இப்போ வந்து அந்த குடும்பத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.